ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ கிரகணமானது நடக்க போதுங்க. இந்த கிரகணம் நடக்கிறதுனால ஒரு சில முக்கியமான மாற்றங்களானது வானத்திலையும் கிரகங்களிடையே ஏற்பட போகுது. இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வாழ்க்கையில் பயங்கரமான மாற்றங்கள் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகணத்துடைய தாக்கத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கடக ராசிக்காரங்க வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு கிரகணத்தினால என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கிரகணத்து நடக்கக்கூடிய அன்னைக்கு நீங்கள் ஒரு சில விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்று குறிப்பிடப்படுது. அது என்னங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு கிரகணம் நடக்கிறத பற்றி சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. சூரிய கிரகணம் 2024 நடக்கிறது எதிர்மறை தாக்கத்தை கொண்டு வரும். இதனால் மிக கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் என்று குறிப்பிடப்படுது. இந்த ஆண்டுடைய 2வது சூரிய கிரகணம், கடைசி சூரிய கிரகணம் என்னைக்கு நடக்க போகுதுன்னா வரக்கூடிய அக்டோபர் 2ஆம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்குது. இதன் காரணமாக உங்கள் ராசிக்கு அசுப தாக்கம் ஏற்படுமா, அந்த ஆபத்து தேவையற்ற செலவுகளை சந்திக்காமல் இருக்க நீங்கள் இந்த நாளில் என்ன ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறீங்க. மேலும் 2024 ஆண்டின் 2வது சூரிய கிரகணம் அக்டோபர் 2ஆம் தேதி புரட்டாசியுடைய 16ஆம் தேதி மகாலய அமாவாசை புதன்கிழமை வருதுல, அந்த அன்னைக்கு நிகழ இருக்குது. எதில் நிகழப்போகுதுன்னா கன்னி ராசியில் தான் நிகழப்போகுது. கன்னி ராசியில் சூரியன், சந்திரன், கேது கிரகங்களுடைய அமைப்பில் ஏற்படக்கூடிய சூரிய கிரகணம். அதனால் இந்த கிரகணம் ரொம்ப வலுவான கிரகணமாகவும் கெடுபலன்களை தரக்கூடிய கிரகணமாகவும் பார்க்கப்படுகிறது. மேலும் சூரியனுக்கும் பூமிக்கு இடையே சந்திரன் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரியன் சந்திரன் மறைப்பதன் காரணமாக ஒரு ரிங் வடிவமானது இந்த கிரகணத்தின் போது இந்த ஆண்டு தெரியும். மேலும் இந்த தெரியக்கூடிய கிரகணத்தை எங்கெல்லாம் பார்க்கலான்னா வட அமெரிக்கா, தென் அமெரிக்காவில் பெரும்பாலான பகுதிகள்லையும், பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக்கா பகுதிகளில் இந்த கிரகணத்தை பார்க்கலாம். மேலும் இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது. காரணம் என்னென்னா இரவு நேரத்தில் நடைபெறுது. இந்திய நேரப்படி அக்டோபர் 2ஆம் தேதி இரவு 9:12 மணிக்கு கிரகணம் தொடங்கி அக்டோபர் 3ஆம் தேதி நள்ளிரவு 3:17 மணிக்கு நிறைவடைகிறது. இந்த கிரகணத்துடைய உச்சநிலை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நள்ளிரவு 12:15 மணிக்கு. அதனால் கண்டிப்பாக இந்த கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது. இந்திய நேரப்படி கிரகணம் இரவு நேரத்தில் ஏற்படுறதுனால இந்தியாவில் பார்க்க முடியாது. அட் த சேம் டைம் இந்த சூரிய கிரகணம் நிகழ்வது கன்னி ராசியில் உள்ள சந்திரனை அதிபதியாக கொண்ட அஸ்த நட்சத்திரத்தில். ஸோ அதனால் அஸ்தம், ரோஹிணி, திருவோணம் ஆகிய நட்சத்திரத்தில் சேர்ந்தவர்களும் கன்னி, சிம்மம், துலா ஆகிய ராசிக்காரங்களும் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். ஸோ அதில் கடக ராசிக்காரங்க இந்த கிரகணத்துடைய தாக்கத்திலிருந்து தப்பிப்பதற்கு இந்த கிரகண நாளில் என்ன ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கிரகணத்தின் போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறத இப்போ தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு ரிஸ்க்காக உங்களுக்கும் ஏற்படாது. அதாவது எந்த ஒரு தப்பான இதுவும் உங்களுக்கு ஏற்படாது. அதனால் கிரகண சமயத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறத தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த கிரகணம் நடக்கிறது மகாலய அமாவாசை அன்னைக்கு. அதனால் அமாவாசையுடைய முன்னோர் வழிபாடு செய்கிறது காலையில் செய்து முடிச்சிடுங்க. ஈவினிங் தான் கிரகணம் வருது. அதனால் அது செய்யாமல் மட்டும் இருக்காதீங்க, அதை கண்டிப்பாக செய்துடுங்க. ஸோ கிரகணம் நடக்கிற அன்றைக்கி என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத வாங்க பார்க்கலாம். கிரகணம் தொடங்குறதுக்கு 2 மணி நேரத்திற்கு முன்னதாகவே எந்தவித உணவும் உட்கொள்ளக்கூடாது. அப்புறம் உணவுகள் நீங்கள் வீட்டில் வைத்திருக்கிறதுல தர்பை புல்லுனை போட்டு வைக்க வேண்டும். கிரகணத்தின் போது நவக்கிரக துதியை பாராயணம் செய்யணும், இல்லை சூரிய கிரகணத்துக்கான துதியை பாராயணம் செய்யணும். சூரிய கிரகத்துக்கானது கிடையாது, சூரிய பகவானுடைய துதியை பாராயணம் செய்யணும். அப்புறம் கடகராசிக்காரங்க, கர்ப்பிணி பெண்கள் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. அப்புறம் கிரகணம் நடக்கும்போது ஆலயங்கள் அனைத்து மூடி இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் போக முடியாது. அப்படி போகணும்னு நீங்கள் நினச்சாலும் கோவில் மூடி இருக்கும், போக வேண்டாம். கிரகண நேரத்தில் ஆலய தரிசனம் செய்யக்கூடாது. நீங்கள் மெயினாக செய்து வைத்திருக்கக்கூடிய உணவுகளில் தர்பை இல்லைன்னா அருகம்புல் புல்லினை போட்டு வைக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரொம்பவே ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால தான் சொல்கிறேன்.
கிரகண விமோசன காலத்தில், அதாவது கிரகணம் முழுவதும் முடிந்ததுக்கு பின்னாடி ஸ்தானம் செய்திடணும். நீங்கள் அக்டோபர் 3ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் ஸ்தானம் செய்து ஆழ தரிசனம் மேற்கொள்ளுங்க. கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது நல்லது. ஆழ தரிசனம் மேற்கொண்ட பிறகே உணவு உட்கொள்ள வேண்டும். ஸோ இதெல்லாம் கிரகண நேரத்தில் செய்யணும் செய்ய வேண்டாம் என்று குறிப்பிடப்பட்ட விஷயங்கள். அதனால் மறக்காமல் இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் கிரகணம் நடக்கிறத பற்றியும் கிரகண நேரத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறதையும் ஷேர் பண்ணேன். இப்போ அடுத்ததாக இந்த கிரகணத்தினால உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். இந்த கிரகணத்தினால உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த கிரகணத்தின் போது புதிய முயற்சிகள் சற்று இழுப்பறிக்கு பிறகு சாதகமாக முடியும். அதனால் முடிஞ்சளவு புதிய முயற்சிகள் எது செய்கிறதாக இருந்தாலும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அப்புறம் மன உறுதி ரொம்ப முக்கியம். மன உறுதி இல்லாமல் இருந்திங்கன்னா கண்டிப்பாக பெரிய இழப்புகள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எது நடந்தாலும் என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மன உறுதி இந்த கிரகணத்தில் ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களுக்கு பயங்கர வெற்றி கொடுக்கும். அப்புறம் துணிச்சலாக சில முடிவுகள் எடுக்கிறதா இருந்தால் தாராளமாக எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் உறவினர்களோடு பேசும்போது கூடுமான வர பதற்றப்படாமல் பொறுமை கடைபிடிக்கிறது நல்லது. ஏன்னா நாம் பதட்டப்பட்டு நாம் வார்த்தையை விட்டுட்டால் அது நம்ம உறவுக்குள்ளே பயங்கர பிரச்சனையை ஏற்படுத்தும். இந்த சூரிய கிரகணத்தில் உங்கள் மனநிலை உங்ககிட்ட இருக்காது. அதனால் கூடுமான வரை யார்கிட்ட பேசினாலும் சரி பதட்டம் இல்லாமல் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. அப்புறம் புதிய வீடு அல்லது மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு கூடி வரும். அந்த வாய்ப்பு கூடி வரும்போது அந்த வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு மறையும். கருத்து வேறுபாடு மறையும் போது கண்டிப்பாக அந்யோன்யமும் அதிகரிக்கும். அப்புறம் வேலையின் காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவியர் இப்போ இந்த கிரகணத்தினால ஒன்று சேர வாய்ப்பு அதிகம் ஏற்படும். இந்த டைம் தான் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஒரு விதமான உற்சாகமான ஒரு சூழ்நிலை இந்த கிரகணத்தின் போது காணப்படும். இந்த கிரகணத்தின் போது உறவினர்களால் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதனால் உறவினர்கள்ங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது அவசியம். அப்புறம் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இல்லைனா தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரிய இழப்பை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்குது. பிள்ளைகள் வழியில் கூட எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சகோதரர் வகையில் எதிர்பார்த்த காரியம் இழுப்பறியாகும். அதனால் சகோதரர் வகையில் முக்கியமான காரியங்கள் எதையும் வைத்துக்க வேண்டாம். அப்புறம் வீட்டு பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். செலவுகள் விஷயத்தில் நன்றாக திட்டமிடல் அவசியம். இல்லைனா கண்டிப்பாக செலவுகள் ரொம்ப அதிகமாயிரும். இந்த கிரகண டைம் உங்கள் மனது ரொம்ப குழப்பமாக இருக்கும், பார்த்து செயல்படுங்க. அப்புறம் பணியில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு சிறப்பான வளர்ச்சி காண்ற மாதிரி இருக்குது. சம்பள உயர்வுக்கு எந்த ஒரு தடையும் இருக்காது. வேலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த கணவன் மனைவி இப்போ ஒன்று சேர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பதவி உயர்வு உண்டு. எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்கும். அலுவலகத்தில் கூட கடன் கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு சாதகமான பதில் இப்போ வரும். அலுவலகத்தில் இப்போ இந்த கிரகண டைமில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக முயற்சி செய்து பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு சாதகமான பதில் வரும். இது அலுவலகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதே வியாபாரம் செய்கிறவங்களுக்கு விற்பனையும் லாபமும் இந்த கிரகணத்தினால கூடுதலாக இருக்கும். பங்குதாரர்களிடம் அனுபவமாக பயனுள்ளதாக உங்களுடைய சூழ்நிலை மாறும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். புதிய முயற்சிகள் ஈடுபடுவதை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். சக வியாபாரிகளில் ஏற்படக்கூடிய போட்டிகளை சமாளிக்க முடியும். அதனால் பெருசாக பிரச்சனை எதுவும் இல்லை. அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். உறவினர்களுடைய வருகையால் வீட்டில் சுக நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். இந்த கிரகண டைமில் உறவினர்களால் தான் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். அதனால் அவங்கள மட்டும் நம்பாதீங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு கூட சலுகைகள் கிடைக்கும். அந்த சலுகையை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக மொத்தம் எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் உறவினர்கள் விஷயத்தில் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி இந்த கிரகணம் உங்களுக்கு சாதகமாக அமையும். இந்த கிரகணத்தில் உங்களுக்கு இந்த உறவினர்கள்ட்டிருந்து தள்ளி இருக்கிறதுக்கு நீங்கள் பரிகாரமாக இதை ஒன்று செய்யுங்க. தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்யுங்க. இல்லை பெருமாள் வழிபாடு செய்யுங்க. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்திங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு உறவினர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனை நீங்கும். அதனால் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்து பயன்பெறுங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்தது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். கிரகணம் நடக்கிறத பற்றியும், கிரகணத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறதையும், கிரகணத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறதையும் ஃபுல்லாக ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை இதை முழுசாக தெரிஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பயனடைவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். கண்டிப்பாக
இந்த ஒரு பயனுக்கேற்ப நீங்கள் நடந்துக்கோங்க. அதாவது இந்த தாள்களை தெரிஞ்சு பயனடைஞ்சது இருப்பீங்களா, அதற்கேற்ப நடந்து பயனடைங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சோன்னு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கட்டும், அவங்களும் கடகராசிக்காரங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இதே போல் தாள்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.